கர்த்தர் நமக்கு தருகிற தயவுகளை நம்ம இழந்து போகாம இருக்கிறதுக்கு கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரு, ஒண்ணு நீ போ அல்லது அனுப்புனாரு. எப்படி? நீ போ, நீ போன நீ சுவிசேஷ அறிவி. உனக்கு செய்யறதுக்கு முடியலையா, செய்யறவன்லையாவது அனுப்பி விடு. நீ கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, அவங்க போய் செய்யட்டும். அதுதான் ஆண்டவரும் சொன்னாரு. நீ செய்ய முடியலையாப்பா, அதுக்கு செய்யறதுக்குனே ஒருத்தர் இருக்கானே, அவன் வியாபாரம் பண்ணுவான், அந்த காசு எடுத்துட்டு போய் அவன்கிட்ட போடு. லோ லைஃப்ல இருக்காது. எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு தோண்டாத, தோண்டி புதைக்காத. டோன்ட் கோ டவுன், கோ அப். திங்க், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை ரொம்ப உயர்த்த வல்லவர். பாருங்க, அதே பணம் தான் ஒருத்தன் கையில 5-10 மாறிச்சு, 2 4 மாறிச்சு. இவன்ட்ட 1 எப்படி மாறிச்சு? 1 இருந்தது, அது மேல எழும்பவே இல்லை. அப்போ கர்த்தர் நமக்கு தயவுகளை தரலாம், அதை நாமே புதைச்சு போட இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணணும்? கிருபை தரணும். நம்ம லைஃப்ல ஆண்டவர் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் கையில வாங்கிட்டு ஒண்ணுமே செய்யாம புதைச்சு வச்சேன்னா ஈவன் காட் கேன் நாட் ஹெல்ப். கர்த்தர் கூட நமக்கு உதவி செய்யவே முடியாது. இஃப் யூ ஆர் மைண்ட்ஃபுல், இஃப் யூ ஆர் டிசைடட் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு க்ரோ, நான் வளர மாட்டேன், நான் பெருக மாட்டேன், நான் உயர மாட்டேன் தீர்மானம் பண்ணிட்டா எஜமான் கூட ஒன்றும் செய்ய முடியாது. சிறந்த எஜமான் கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஃபேக்ட் ஒன்றும் செய்ய முடியாதது மாத்திரம் இல்லை, தண்டனை கொடுத்து அனுப்பி விட்டாரு. இவனை கொண்டு போய் நல்லா போட்டு உதைங்கன்னாரு. நல்லா அவனை டார்மெண்ட் பண்ணுங்க. அவன் லைஃப்ல அவனுக்கு கஷ்டப்படாம அவனுக்கு நான் என் காசை கொண்டு கொடுத்தேன், அந்த காசை கூட அவன் எடுத்து வேலை செய்ய முடியலன்னா இவன் எதுக்கு இருக்கான்? நல்ல எப்படி உழைக்கணும், உழைக்க தெரியாதவனுக்கு கொஞ்சமாவது வலி இருக்கணும், அப்போதான் அவனுக்கு தெரியும்னு அவனை வாதிக்கிறவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தர் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிச்சு உயர்த்த அவர் சர்வ வல்லவர். ஆனா அவருடைய தயவையும் இரக்கத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை நான் பயன்படுத்தி கொள்ள கிருபை தரேன். நான் ஏன் இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் உட்கார சொன்னேன்னா, கர்த்தர் உங்களுக்குலாம் இலவசமாக நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. உங்களுக்காக உழைச்சி சம்பாரிச்சு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு, உங்களுக்கெல்லாம் அங்கங்கே ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு வேலை செஞ்சு சம்பாரிச்சு உங்க கையில் கொடுக்குற பெற்றோரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப அசட்டையாக வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் வேதனைப்படுவீங்க. அப்புறமா கர்த்தர் என்னை கைவிட்டார்னு அழுகிறதுல பிரயோஜனமே இல்லை. அதனால கர்த்தர் நம்ம கொடுக்குற காலங்கள், வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துங்க.